உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதில் நான் பார்த்துருப்பது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025. இப்போ இந்த ஜூலை மாதம் முடிவில் நம்ம இருக்கிறோம். அடுத்த மாதத்துடைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்குறோம். இப்போ தான் பார்க்கும்போது வருஷம் ஆரம்பித்தது போல் இருந்தது. நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8வது மாதம் பிறக்க இருக்குதுங்க. அப்போ இந்த ரிஷப ராசி அன்பர்கள், அதாவது இந்த வீடியோ பதிவில் கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 2வது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025 எப்படி இருக்க போகிறது? அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் யார் என்றால் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இது தொடர்ந்து பின்னாடியே நம்ம பலன்களை பார்க்க இருக்கிறோம். ஆக இந்த வீடியோ பதிவு முக்கியமான பதிவு என்பது ஆண்டிக்கும் அரசனாக யோகம் உண்டுங்க. சரிங்களா? காலையில் நிற்பார் ஆண்டியாக, அதாவது என் நைட்டு பொழுது போக நம்ம என்ன அரசனாக வாழக்கூடிய ராஜ்ய வாழ்க்கை என்பது இதில் பார்க்க போகிறோம். அதான் ஆதி பிரம்ம யோகத்தால் மாறக்கூடிய யோகம் ஆண்டிக்கும் அரசனாக யோகங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிற இந்த மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 121 ஆண்டுகள் முடிக்கும்போது இல்லை எப்படின்னாக்கா 121 வருஷத்துக்கு முடிக்கும்போது இந்த ஆண்டிக்கு கூட அரசாங்க வாழ்க்கையை பார்க்க இருக்கிறோம். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 25 2025 ஒரு சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க. உங்களுடைய சிறந்த முடிவுகளை தரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் விளங்க இருக்குதுங்க. கிரகனுடைய சஞ்சாரம், கிரகனுடைய கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்கள் 3வது வீட்டில் பயிற்சியாக இருக்கிறார். உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் தர இருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 17 முதல் சூரியனுடைய உங்கள் 4வது வீட்டில் பயிற்சியார். 4வது என்பது சுகஸ்தானாதிபதி. 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து ரொம்ப அற்புதமான காலகட்டம். நீங்கள் நினைத்தவாறு செய்து முடிக்க ஆற்றல் கொண்டது இந்த மாதமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதால அரசு வேலை, அரசாங்க இடத்துல உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வேலை கிடைக்கிறது. அரசாங்கத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது. கவர்மெண்ட் வீடு, இந்த மாதிரிதான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வருவதற்கான சூழல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் முடிவுகள் பலவீனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. செவ்வாய் கிரகத்தினுடைய பெயர்ச்சி மாதமாக இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய 5ஆம் வீட்டில் இருக்க போகிறார். 5ஆம் என்பது புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இடம், சொத்து சார்ந்த பிரச்சனை எல்லாம் ஒரு சாதகமான முடிவு இருக்கிறதாக இருக்க போதுங்க. புதனுடைய பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை 3வது வீட்டில் இருக்கிறார். அப்போ இந்த 30ஆம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு புதனுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாமல் போகும். ரொம்ப நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றவருடைய பேச்சுக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. குரு எப்படி இருக்க போகிறார்? இந்த ரிஷபராசி என்பதற்கு ஆகஸ்ட் மாதத்தில் குரு பயிற்சி 2வது வீட்டில் இருக்கும் மற்றும் ஒரு சாதகமான பயிற்சியாக கருதப்படுகிறது. இந்த பயிற்சியானது ஆகஸ்ட் 13 தேதி வரையிலான ராகுடைய செல்வாக்கில் இருப்பதால் ஆகஸ்ட் 13க்கு பிறகு சாதகமான வரைபடத்தில் சிறிது குறைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. மிக நன்றாக இருக்கக்கூடியது. ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதிக்கு உங்களுடைய 2வது வீட்டிலும், பிறகு தனபாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லி 2வது வீட்டில் இருந்து சௌரஸ்தானம் என்று சொல்லி 3ஆம் இடத்தில் மாறுகிறார். உங்கள் சௌர வழியில் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலத்தில் சுக்கிரன் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தர இருக்கிறார். சனியுடைய பெயர்ச்சி லாப வீட்டில் உள்ளதால் நீங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் கூட பிற்போக்குத்தனமாக இருப்பதால் சுப காரியத்தில் சிறு குறைவு ஏற்படுத்துதுங்க. இருப்பினும் நீங்கள் சனி கிரகத்தில் இருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்க. ராகு உங்களுடைய 10ஆம் வீட்டில் கும்ப ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம். இப்போ கும்ப ராசியில் ராகு இருக்கிறதால குரு ராசியிலும் இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் ராகுடைய பயிற்சி சிறப்பாக கருதப்படுதுங்க. இந்த குரு ராகு இந்த சில சமயம் நல்ல பலன்களை தர இருக்கிறார். 10ஆம் என்பது உங்களுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாடு யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டம். அப்போ கேது உங்களுடைய 4வது வீட்டில் பயிற்சித்து சுக்கிரனுடைய ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் கேதுவும் சில சமயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார். கேது போல் கெடுப்பால் எம்மாங்க. கேது கிடைத்தா கூட உங்களுக்கு நல்ல கொஞ்சம் வளங்கள் திறக்கக்கூடியதுங்க. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கேதுவிடம் அனுகூலத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது, அனுபவ ரீதியாக எதிர்பார்க்கலாம். என்றாலும் சில சமயங்களில் சுக்கிரனுடைய தாக்கத்தால் கேதுவும் நல்ல பலன்களை தர இருக்கிறார். இந்த சில சூழ்நிலைகளையும் நம்ம ஒன்றாக எடுத்துக்கொண்டால் இந்த மாத முடிவுகளை
நம்ம சிறப்பாக எடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. எல்லா அணிகளும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இருக்கக்கூடியது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்பட போகிறாங்க. அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் சற்று பலவீனமாக கருதப்பட்டால் கூட நடப்பதை தொடர்ந்து கடைபிடித்தால் வியாபாரம் செய்வர்களுக்கு திருப்திகரமான பலன்களை நாம் பெற முடியுங்க. இந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் கலகலப்பான மாதமாக இருக்குதுங்க. ரொம்ப நீங்களே ஆச்சரியப்படைய அளவுக்கு உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குதுங்க. ஏன்னா ஆதி பிரம்ம யோகத்தால் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் வியாபாரத்தில் சூடு பிடிக்க போகுதுங்க. கல்வி பிடிக்க போகிறது. இந்த ஆதி பிரம்ம யோகம் ஆண்டிக்கு கூட அரசனாகும் யோகமும் இருக்குதுங்க. இப்போ கல்வியின் அடிப்படையில் இந்த பெரும்பாலான சாதகமான பொருட்களை தயாரிக்கிறார். கல்வி ஆரம்ப நிலை மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று அயல்நாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. அதை தொடர்ந்து பயன்படுத்துவாங்க, நல்லாயிருக்கும் அந்த காலகட்டம். ஏன்னா வெளியே போகிறது படிக்கிறது, அதாவது டிஎன்பிசி போன்ற போட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. உங்களுடைய உடன் பிறந்தவுடன் உங்களுடைய உறவுகளை நீங்கள் நீட்டிக்கலாம். உங்களுக்கு சாதகமான பலங்களை பக்கபலமாக கூட இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தயாரிக்கிறார். உங்களுக்கு கூட உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த எல்லா விஷயமும் விடாமுயற்சியால் விஷயங்களை விஸ்வரூபமாக மாற்றக்கூடியவர்கள் இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வீட்டு விசேஷங்கள் தொடர்பான விஷயங்களிலும் முடிவுகள் சரியாக நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த இதுங்க. உங்களுக்கு இந்த ஆதி பிரம்ம யோகத்தை நடக்கிறதுங்க. ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக ஆகஸ்ட் மாதமும் ஆதி பிரம்ம யோகமும் அப்படிங்கிறது ஆண்டிக்கு கூட அரசாங்க வாழ்க்கையும் திருமண விஷயங்களில் பெரிதாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லைங்க. செவ்வாயுடைய சாதகமற்ற நிலையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றிருக்குதுங்க. அதை நீங்கள் புத்திசாலித்தனமாக காட்டுவதன் மூலம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். புத்திரபாக்கியத்தை காத்து இந்த காலகட்டம் புத்திரபாய் கிடைக்கப்பட்ட மன மகிழ்ச்சி அடைபடுறீங்க. இந்த மாதம் உங்களுடைய லக்னம் அல்லது ராசியுடைய ஆட்சி கிரகத்தினுடைய இறக்கத்தால் புதிய பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்கக்கூடியதாக இல்லைங்க. கொஞ்சம் நல்லா நீங்கள் ஜாலியாகவே இருக்கலாம். அந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்கனவே இதயம் அல்லது வயிறு போன்றது ஏதேனும் புகார் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது மருத்துவத்தை அணுகி நீங்கள் என்ன பண்ணோம், உங்களுடைய மருத்துவ செலவை பார்த்து வச்சிங்க. அதில் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கணும் நடக்கும். அதிகமாக என்ன பண்ணணும், எல்லா உணவும் கலந்து உண்ணுங்கள். உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அடுத்து அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசியில் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிஷம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணியவாறு முடிக்க செயல்திறன் கொண்ட கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கோபத்தை குறைத்து பேச்சு நிதானத்தை கிடைக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க இருக்குதுங்க. திருமண யோகம் உண்டு, புத்திரபாக்கிய யோகம் உண்டு, தொழில் யோகம் உண்டு, வேலைவாய்ப்பில் பதவி உயர்வு ஊதியம் எல்லாம் உண்டுங்க. அடுத்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் சூடு பிடிக்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கொஞ்சம் மாற்றத்தை எதிர்க்கக்கூடியது இந்த காலகட்டமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உடைய திருமண யோகம், வெளிநாடு யோகம் யாவும் முயற்சி கைகூடி வரும். ஒரு தொழிலில் விடுபடுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு கைகூடி வரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்த நட்சத்திரம் மிருகசீரிஷக்காரர்களுக்கு உங்களுக்கு இதனால் வரைக்கும் பார்த்தாக்க குடும்பத்தில் கலகப்பாடு சூழல் உண்டாக இருக்குதுங்க. கணவன் மனைவி விட்டு சென்று ஒன்று சேர போகிறாங்க. பிரிவினை இருந்தால் கூட இந்த காலகட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க. அதாவது பிள்ளைகளால் பெருமை உண்டு. அக்கம் பக்கம் பார்த்துருங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. வீண் கோபத்தையும் வீண் வாக்குவங்களை தவிர்ப்பது நல்லது இந்த மாதங்க உங்களுக்கு. இதை பரிகாரத்தை பொறுத்து பார்க்கும்போது நீங்கள் உடைய பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு வெள்ளியமை தோறும் அவர் எம்சப்படம் எடுத்து 2 விளக்கு போட்டுவாங்க. ஒரு எம்சப்படத்தை 2 விளக்கு ரெடியாகும், 2 விளக்கு ரெடி போட்டாங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களுடைய அருள் கிடைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைகள் மென்மேலும் உயர இந்த ஆதி பிரம்ம யோகம் உங்களை காப்பாற்றுங்க. ஸோ நேயர்களே, ரிஷபராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக வெளிக்கிடும் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துங்கள். நன்றி, வணக்கங்க.